Hi guys, good morning. Who's that? So நான் வந்து இப்போ வீட்டில் இருக்கேன் போல இருப்பேன். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னா வந்து சும்மா இதை குளிச்சுட்டு வரேன். சும்மா என்னோட ஒரு மார்னிங் வ்ளாக் தான் வீடு வந்து ஏன்னா ரொம்ப குறைவு வீட்டு வர்றது. வீட்டுக்கு வந்து எப்படி இருக்குது சும்மா அப்படியே எடுத்து போடுவோமே யூடியூப் கோஸ்மா இருக்குது வீடியோலாம் ஒன்றுமே இல்லை. சும்மா அதுதான் தான் எடுக்கிறேன் ஒரு மார்னிங் வ்ளாக் போய். ஓகே சரி நான் குளிச்சுட்டு வரேன். காலையிலே எழுஞ்சி தான் வெளியில் போயிருக்காங்க. ஸோ 2 பேர் தான் இருக்காங்க. அவங்களோட எப்படி போகுது நாள் இப்படி ரெக்கார்ட் பண்ணோம் சரிங்களா. நான் ரெக்கார்ட் பண்ணணும் எல்லாமே பின்னாடி வேறு ரெக்கார்ட் பண்ணேன். வீடு எப்படி தான் நிறைய சிசிடிவி தான் இருக்கும் வச்சுருக்குறாங்க எங்கள் அம்மா. இவன் பாட்டெல்லாம் அடிங்க அப்புறம் காப்பிரைட் வந்து வீடியோக்கே. என்கிட்ட வந்து இப்போ வந்து ட்ரைபாட் இல்லை, நான் எதுவுமே எடுத்தும் இல்லை, மைக்கு கூட போடலை நான். ஆனால் வீடியோ எடுத்துருக்கேன் சும்மா கையில் அப்படி வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் ஃபோனில் பார்க்குறப்ப அவ்வளோ தெரியாது. நான் வந்து கேவலமாக இருக்குது வீடியோவில். ஏன்னா அதை வந்து ஒரு நேரம் டிவியில் பார்க்குறேன். அங்கே பழைய வீட்டில் இருக்கிறப்ப உள்ள டிவி வந்து சின்ன டிவி. அப்போ கையில் வீடியோ எடுத்து பார்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எத்தனை இன்ச்சுக்கு பெருசு இல்லை கேர்ஃபாக இருக்கிறதுனால மூஞ்சி ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. ஸோ இப்போ வெளியில் வந்து நான் ஒன்றும் ஹாஸ்டல்லாம் செய்யவே இல்லைல்ல. ரொம்ப நாள் ஆச்சு வீடு வாங்கி வந்து புது வீட்டில். ஹாஸ்டல் ஒன்றுமே நான் செய்யலை. இதுதான் அது வீட்டு அக்வாரியம். நிறைய மீனெல்லாம் இருக்கும் கலந்து ஜூவில் மிருகங்களாம் இருக்குங்களே அந்த மாதிரி. இது மீன் பேர்லாம் எனக்கு தெரியாது. இதுதான் இது ஓடுது. இது பேர் வந்து எல்லோரும் வீட்டில் வளர்ப்பாங்களா அழுவானா அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி வீடு தான். அப்புறம் வந்து என் வீட்டில் இன்னும் இல்லை மாட்டு சைக்கிளு, இந்த சோப் சைக்கிள் இருக்குது எங்கள் நடுவில். இந்த சைக்கிள் இது வந்து என்னோட சைக்கிள் தெரியுமா. நான் ஸ்கூல் போகணுமா நான் படிச்சுட்டு எனக்கு ஒரு 15 வயசா 15 கூட இல்லை 16 இல்லை 15க்கு முன்னுக்கு 14 வயசில் உள்ள சைக்கிள். எனக்கு இப்போ 22 வயசு ஆயிடுச்சு. இனிமேல் சைக்கிள் இருக்குது அப்புறம் இவர் தான் என் வீட்டு வலிக்கும் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு தெரிஞ்சு ஃபுட்டேஜ் கிடைக்கலன்னா அங்கேருந்து எடுத்துக்கணும் எனக்கு. இது வந்து வாய்ஸ் ரெக்கார்டோடையும் இருக்கும். அப்படியே உள்ளே போனால் அங்கேயே இருக்கும். அப்புறம் இந்த ஹால் அது வந்து மினி ஹால். ஸோ இந்த பாட்டு போதும் அடைக்கணும்ல. ஓகே நான் சொன்னல என் வீட்டு டிவி வந்து ரொம்ப பெருசு இந்த வாட்டியில். தெரியுதா ரொம்ப கேர்ஃப் ஓரத்தில் வந்து கொஞ்சம் அப்படி லைட்டாக கேர்ஃபாக இருக்கும். அதனால நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் தொட்டை கொஞ்சம் சரியில்லை. என்னால் வந்து கொஞ்சம் சளி இதான். இது வந்து ஹால், இது வந்து படி. அப்புறம் இது வந்து அவர் பேர் என்ன அவர் பேர் புத்தர் புட்டா சும்மா அழகுக்கு. இது வந்து எனது முட்டை நாக்காளி. இவங்க வந்து என் வீட்டு பூஜை அறை. அப்புறம் இதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவோட வந்து இது வந்து டெய்லரிங் ஜாமான். இது அப்புறம் டெய்லரிங் ரூம் என் அம்மாவோட. இது வந்து பார்த்துருப்பீங்க. இருட்டாக இருக்குது கிட்ட பார்த்தா தெரியும் மூஞ்சி. காலையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். காலையில் முதல் வேலை நம்மளுக்கு வந்து சாப்பிட்றது. நான் சொன்னல இங்கே வந்து புல் வெட்டுறாங்க, பின்னாடி புல் வெட்டுறாரு, அதனால் சத்தமாக இருக்கும். இது வந்து கிச்சன். ஏதோ ஒரு வீடியோ செஞ்சுருப்பேன் கிச்சனில். அது என்னமோ அந்த ஃப்ரோசன் பாவு செய்கிறேன்னு. என் வீட்டில் வந்து கொஞ்சம் எல்லாமே 2 தான் இருக்கும். அது ஏன்னு எனக்கும் தெரியல. மின்னுக்கு வாஷ் மிஷின் இருக்கா கரெக்டாக தான் இருக்குது, நல்லது தான். இங்கே ஒரு வாஷ் மிஷின், மினி ஹாலு, அப்புறம் சோஃபா செட்டு,
அதுதான் எனக்கு ஒரு மாதிரி முக்கியமானதுலாம். பேண்டில் ரொம்ப இருக்குது. சும்மா என்னாச்சும் எடிட்டிங்க்கு ஒரு பாட்டு போட்டாலே உடனே காப்பிரைட் வந்துடுதுல. ஓகே, நாளை வந்து குளிச்சுட்டு வந்துட்டான் துண்டோட. இல்லை சரிதான். ஓகே, பாட்டெலாம் ஒன்றும் தட்டாதீங்க, வீடியோ எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து ஆயிடும். ஓகே, நான் என்ன செய்யணும்னு பார்ப்போன்னா, சும்மா போய் பசியார சாப்பிடணுன்னு சாப்பிடாமல் உட்காந்துருக்கு. பசியார் சாப்பிடணும், பசியார் எடுத்து வரேன். நான் பார்க்குறேன், நான்லாம் வந்து யோசிப்பேன், என்னது கொண்டைனா என்ன போடுறது, கொண்டைனா என்ன செய்யுது, கை வலிக்குதுல, ட்ரை போட்டில் ஒன்றும் எங்கே கொடுங்க. இவ்வளோ கை வலிக்க எடுத்து விரலே வலியை எடுத்துட்டு. ஓ மை காட், தேங்க்யூ ஸோ மச். இது என்னோட தான். குப்பையில் போக வேண்டியது என்னோட தான். குப்பையில் போக வேண்டியது நான் பொறுக்கி வச்சுருக்கேன். இன்னும் ரொம்ப நன்றி. இது என்னன்னு இது என்னோட தான். ஆமாம், குப்பையில் போக வேண்டியது பொறுக்கி வச்சுருக்கேன். வந்து அந்த அந்த டைமில் உள்ள தெரிஞ்சு கேமரா நின்று ஃபோன் பண்ண பச்சேன் ஒரு அப்போலாம் வந்து ஒன்றும் யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணல. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இதைத்தான் என் வீட்டில் இதைத்தான் எதிர்பார்த்தேன். என் வீட்டில் எப்பவுமே அப்படிதான் சண்டை வந்துட்டு இருக்கும். குளிச்சுட்டாரு. நான் கீழே வந்தேன், நான் கீழே வந்து ஒன்றுமே ஓகே, இப்போ வந்து என்ன செய்ய போறோம்னா, தமிழில் ஒன்றும் ஃபோட்டோ பிடிக்கல. நான் கொஞ்சம் அழகா ஃபோட்டோ கொஞ்சம் இருட்டா இருக்கு. ஓகே, உங்கள் கூட எடுத்துருவோமே. காலையில் சாப்பிடணும் காய்ஸ். வீடியோ எடுக்கிறேன்னு ஆஃப் பண்ணேன். ஓகே, அவங்க சாப்பிட்றாங்க. ஒன்றும் பசியாக வந்துருமா? ஒன்றும் பசியாகாமல் இருக்கு. பாட்டு சினிமா பாட்டு படம் சொந்தமாக நானே பாட்டு கம்போஸ் பண்ணி தான் போகலாம் அடுத்து யூடியூப்ல. அதுலேயும் நினச்சி வந்துட்டு அப்புறம் அதுவும் பார்ப்பேன். ஓகே, நான் போய் ரொம்ப பசியாடுறேன். சரி, ஆனால் அதனால் ஓசிட்டே இருப்பேன். என்ன செய்யுது ஓசிட்டே இருப்பேன். ஆனால் நான் பார்க்குறேன் சில பேர், சில யூடியூபர்ஸு காலையில் தூங்கி எழுந்த உடனே ஃபோன் எடுத்துடுறாங்க. ஃபோன் எடுத்துகிட்டு ஹாய் கைஸ் மார்னிங் இப்படின்றது அப்படியா இந்த மாதிரி நான் இப்போ தான் தூங்கி எழுந்தேன். அப்புறம் அவன் வீட்டுக்காரர் இருந்தான்னா ஹஸ்பண்ட் பேர் சொல்லி இவன் இப்போ தான் எழுந்திருக்கிறான் அவங்க அச்சா சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது இதுன்னு அதனால நான் ரொம்ப போட மாட்டேன். ஏன்னா எதுனா செஞ்சால் தான் போடுறோம், எதனா செய்யணும். நான் வந்து மேட்ச் துடைக்கிறேன், சாடு போடுறேன், மேட்ச் துடைக்கிறேன். மேட்ச் துடைச்சி தான் இருக்கோம். இதான் நான் வந்து சாப்பிட்ற மணிக்கு மேட்சை துடைச்சி இதை துடைச்சிட்டு தான் அப்புறம் எல்லாம் சாப்பிடுவேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரிலாம் அவ்வளோதான். அதையே எடுத்து அப்புறம் போடுறாங்க. சைனா சொல்லிகிட்டு இருக்கோம். அதுதான் வந்து இந்த மாதிரி இந்த விஜய் டிவியில் நடிக்கிறாங்களே அவங்க, சீரியல் செய்கிறவங்க, அவங்கெல்லாம் யூடியூப் சேனலில் அதான் பார்த்துருக்கு. ஓகே, ஏன்க்கா இதெல்லாம் போடுறாங்க, நீ ஏன் அதெல்லாம் போட மாட்டேன், நீ என்ன கண்டென்ட்னே யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. அதான் ஃபோனை எடுத்தேன், ஒரு விளாக் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனை நிமிஷம் வருது, எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தான் பசியாக இருப்பாங்க. இப்போ கூட காலையிலே பசியாக நான் வாங்கியிருப்பேன். இப்போ வந்து அம்மா வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. பசி வந்து ஸ்பெஷலான பசியாரேன். நான் கடைக்கு போயிருந்தேன், நான் வீடியோ எடுத்துருப்பேன். நான் கடைக்கு போகல. இந்த பசியர் வந்து ஸ்பெஷல் இருக்குதுமா. நான் இந்த பசியரை கடை அட்டி வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்பிலேருந்து கடை வச்சுருவேன். நான் ஸ்கூல் படிக்கிறேன்னா எனக்கு வயசு வந்து நான் 1 2 3 போகிறப்ப 7 8 வயசு அந்த வயசுலேருந்து இந்த கடை இருக்குது. அவங்க அது மணிக்கு எவ்வளோ நாள் வச்சுருந்தாங்க எனக்கு தெரியல.
நான் அப்போ வாங்குவேன். அந்த அவங்க கடை அந்த நாசிலமா சோறு கம்பல் வாசமே செம்ம வாசமாக இருக்கும். இப்படிதான் திறந்து கம்பல் உரப்பாக இருந்தால் செம்மையாக இருக்கும். சரிங்களா? முட்டை அம்மா வந்து ஒரு முட்டை வச்சு வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் வந்து நார்மலாக வந்து நான் இதுக்குன்னே வீட்டில் இருந்தேன்னா இங்கே ஈப்போவில் இருக்கிறப்ப வேலைக்கு போகிறப்ப ஞாயிற்றுக்கிழமை லீவ் வரும்ல, இதுக்குன்னே எழுந்திருப்பேன் நார்மலாக. இவங்க கடை வந்து ஒரு 7 மணிக்கு 7:20 அந்த மாதிரி தான் திறப்பாங்க. திறந்துட்டு அப்புறம் கொஞ்சம் முடிஞ்சிடும். சில சமயத்தில் சைவ நாள் தான், இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தான் கொஞ்சம் குறவாக முடியும். நாசிலமா மொத்த நாள்லாம் 1 மணி 8 மணிக்கு போனாலே இல்லை முடிஞ்சு அப்படி சொல்லிடுவாங்க. எனக்கு வந்து அம்மா நல்லா இன்றைக்கி வேலை அம்மா ராத்திரி வேலை முடிஞ்சு வந்து 8 மணிக்கு தான் அப்படியே வாங்கியிருக்கிறாங்க. இதனால இருக்குது சாப்பிடும். ரொம்ப நாள் ஆச்சு இத்தனை, ரொம்ப நாள் ஆச்சு வேலை. இப்போக்கு வந்து இவ்வளோ நாள் ஆச்சு, எத்தனை மாதம் ஆயிடுச்சு. ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன் அம்மாட்ட, நான் எனக்கு சீக்கிரம் எழுஞ்சிடணும் வாரு. ஏன் கேட்டாங்க, இல்லைம்மா நான் சீக்கிரம் வந்துடுங்க, நீங்கள் வேலை முடிச்சுட்டு நான் அப்படியே சாப்பிட வாங்குவேன். எங்கே வாங்கி வாங்குறேன், இல்லை உங்ககிட்ட தான் வாங்கினாரு இந்த மாதிரி. நீங்கள் இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஈப்போவில் இருந்தீங்க, இந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பண்டாபுரம் போகிற வழியில் ஒரு ஆண்டி வந்து விற்பாங்க. நான் வேறு ஒரு நாள் வேணால் நான் காட்டுறேன் கடை எப்படி இருக்கும். நிறைய பேர் போங்க கடையில் வேலைக்கு போகிறவங்களாம் வாங்கிட்டு போவாங்க. இது வந்து ரோட் சைடு நாசிலமா தான் தமிழவங்க. அது தமிழ் ஆண்டி தமிழவங்க. சமோசா சேர்த்து அது இன்னைக்கு தெரியல. நம்மளாம் யோசிப்பேன் அந்த ஆண்டி இருக்காங்க. ஏன்னா அவங்க சுட அந்த நாசிலமா எடுத்து அப்புறம் அந்த போட்டு கொடுக்க சம்பல் டேஸ்ட்டு வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மாறவே இல்லைன்னா நம்புவீங்களா? என்னாலே நம்ப முடியல. இத்தனை வருஷமாக அந்த டேஸ்ட் இருக்குது, சம்பல் டேஸ்ட்டு அந்த வாசம் அப்படியே இருக்குது, ஒன்றும் மாறாமல். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு கூட நான் வந்து சாப்பிட்றேன். அப்போ எப்படி சாப்பிடணும் இதே மாதிரி தான் இருக்குது சம்பல், டேஸ்ட்டு மாறாமல். ஓகே, சாப்பிட்டுட்டு பேச முடியாது, பேசிகிட்டே சாப்பிட்றேன். அதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் பேசுகிறேன். பிரமாண்டோன்னே நான் முக்கியமான இடத்துக்கு போனோம், அதுவும் நான் போடுறேன். எனக்கு வந்து vlog வந்து எப்படின்னா, என்னோடய வீடியோஸ் இதுக்கு மேலே நான் எப்படி மாற்றுவேன்னா, கொண்டெய்னாக போகிறத விட என் லைஃபே வந்து ஒரு கொண்டெய்னாக, என் லைஃப்பில் என்னென்ன நடக்குது, நான் என்ன பண்ணுறேன், அதை அப்படியே கொண்டெய்னாக கன்வெர்ட் பண்ணி போடுறேன். அதாவது ஒரு கொஞ்சம் அதுக்குன்னு இந்த பாத்ரூம் தேய்க்கிறேன் அதெல்லாம் போடுறாங்களா சில பேர், ஆமாலாம் நான் போட மாட்டேன். பாத்ரூம் ரூல்லாம் செய்கிறாங்க அதெல்லாம் நான் போட மாட்டேன். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, நான் போடுறேன். அதாவது அடுத்த வீடியோ வரணும்னு நினைக்கிறேன். அது ஓகே, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே தான் நினைக்கிறேன். ஓகே, நல்லா சாப்பிட்டேன். இப்போ வந்து ஆக்சுவலி அதே டிவியில் தான் உட்காந்துருக்கான். புது கெஸ்ட் வந்துடுறேன் நம்ம வீட்டுக்கு. வாங்க, எங்கள் தாய் வந்து ரொம்ப இருட்டாதீங்க. ஹாய், இது வந்து காலை மார்னிங் vlog. இது மார்னிங்கா உங்கள் ஊரில்? இது ஆஃப்டர்நூன் vlog. மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வந்தாச்சு. 12:16 நான் வந்து காலையில் 11 மணி மேலே எடுத்தேன். அப்போ வந்து மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் வீடியோ எடுத்துருக்கோம் நம்ம. அவ்வளோதான் பொகை இல்லை முடிஞ்சு. கேட்கலாம் எல்லாரும் இருங்க. மங்கு கழுவி வச்சாங்க, அந்த ரேக்கில் தான் இருந்துச்சு. ஐஸ்வரி மேலே கிளாஸ் எடுத்து அதை லீமா போட்டு வச்சுருது. அதான் அடுத்த நேற்று கழிச்சு நான் 10 கிளாஸ் கழிச்சு எங்கேருந்து எடுத்த? நிஜமா சொல்லுங்களா? சிக்கன் மங்கல் இங்கே இடத்துல மங்கல் எடுத்து போடுங்க.
அதெல்லாம் துண்டு கூட சுத்தமா இல்லை. ஐஸ் பெட்டி மேல உள்ள கோலை தான் அந்த கோலை. இந்த கோலையை பார்த்து எனக்கு குடிக்கணும்னு சொல்ல எடுத்துட்டு போங்க, போயிருங்க. என்னன்னா எந்த வீட்டில் இந்த பழக்கம் இருக்கும்னு எனக்கு தெரியல. அதாவது வந்து கோலையில் தண்ணி பிடிச்சி இவ்வளோ குடித்தா ஒரு மரம் குடிச்ச நல்லா இருந்துச்சு. அவன் சொன்னதுலேருந்து எனக்கு என்னமோ ஒரு மாதிரி வாயில் வாங்கி வர மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன். எந்த வீட்டில் இந்த பழக்கம் இருக்குன்னு தெரியல. தண்ணி பிடிச்சி அதில் லீமா ஊற்றி லீமாவை போட்டு வச்சிருப்பாங்க கண்டிஷனுக்காக. என் வீட்டில் வந்து ரொம்ப இந்த பாட்டு ஓடும், அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரொம்ப வந்து இந்த பாட்டு தான் ஓடும், சாமி பாட்டு தான் ஓடும். இப்போ நான் எங்கே போகணும் தெரியுமா? பரிச்சம் போகணும், முக்கியமான வேலையா. என்ன செய்ற மதிப்பு கொடுக்குறியா நீ சாமிக்கு? உனக்கு இருக்கு. அவ்வளோதான் வீடியோ இப்படி பார்த்து மார்னிங் வ்ளாக். இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இன்னும் லைக் பண்ணாமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணால் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.